பேரவை கனடாவின் அமைப்பாளராகவும் இருந்து செயற்படுகின்றவர். நீதன் சான் அவர்கள் இந்த மரபு திங்கள் விழாவை, இந்த மரபு திங்கள் நிகழ்ச்சியை இன்று உலகம் பூராக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காக அவர் கனடாவில் மார்க்கம் மாநகர சபையில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மரபு திங்கள் மாநகர சபை, மாகாண அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்று 3 அரசாங்கங்களினாலும் அங்கீகரிக்கப்படுவதற்காக உழைத்த பெருமகன். இன்று இந்த மரபு திங்கள் நிகழ்ச்சியானது வட அமெரிக்கா, ஐரோப்பா கடந்து ஆஸ்திரேலியா வரையில் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த இவ்வாறான ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திய ஒரு தமிழ் பற்றாளர் அவர். எங்கள் பொருளாளர் கவியாசான் சி சண்முகராஜா அவர்களின் மைந்தன் என்பதில் நாங்கள் எல்லோரும் பெருமை அடைகின்றோம். ஒரு தந்தையாக அவர் தனக்கு வாரிசாக இந்த நாட்டிலே தமிழை வளர்ப்பதற்காக அவரை வளர்த்த பெருமைக்குரியவர். எனவே தந்தை மகன் காட்டும் நன்றி அவையகத்து முந்தியிருப்பச் செயல் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப வாழ்ந்து வருகின்ற நீதன் சான் அவர்கள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லென்னும் சொல் என்ற வள்ளுவரின் குரலுக்கு அமைய இங்கு பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றாரே. அவர் பரபரப்பான இன்றைய நாளின் மத்தியில் இங்கு வந்து இந்த வாழ்த்துறை வழங்க வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய தைத்திருநாள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் மரபு திங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ் மரபு திங்கள் இப்பொழுது 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் எனக்கு அறிவித்தலோ அழைப்போ வந்த நிகழ்வுகள் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள். கனடாவிலே இந்த குளிரான மாதமாக நாங்கள் வளமையாக அதற்கு முன்பெல்லாம் உள்ளுக்குள் இருந்திருப்போம். வெளியிலே எங்கள் எல்லோரையும் உத்வேகப்படுத்தி, அது மட்டுமல்ல எங்களோடு சேர்த்து வேற்றின மக்களையும் உத்வேகப்படுத்தி ஒரு புத்தாண்டுக்குள் ஒரு புது வேகத்தோடும் புதுவிதமான புத்துணர்ச்சியோடும் செல்வதற்கு தமிழ் மரபு திங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல கனடாவில் வாழுகின்ற அனைவருக்கும் உதவி கொண்டு வருகின்றது என்பது உண்மையே. இந்த உள வளம் சரியான பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காலத்தில் இது ஒரு சமூக கலாச்சார சேவை என்பதோடு சேர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையையும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல கனடிய மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. தலைவர் கூறுகின்ற பொழுது கூறியிருந்தார், இது ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பா, அதற்கு பின்பு இப்போது ஆஸ்திரேலியா பிரதமர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்றால் இதற்கு முதல் காரணம் நாங்கள் வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அந்த வீழ்ச்சிகளிலிருந்து மீண்டு ரெசிலியன்ஸ் சொல்கிற ஆங்கிலத்திலே எல்லா நாடுகளிலும் நாங்கள் செய்து வருகின்ற சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல் பங்களிப்பு கிடைக்கின்ற அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரம். ஒவ்வொரு நாடுகளை பிரயாணப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் அந்தந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு தங்களை ஒரு இனமாக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த பல்லின கலாச்சார சூழலிலே தங்கள் அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்வதோடு மற்றவர்களோடு எவ்வாறாக அந்த சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த ஆகவே இது ஒரு விதத்திலே தமிழர்களின் கடின உழைப்புக்கு. இரண்டாவதாக இந்த கடின உழைப்பும் இந்த எமது இனத்தின் மீது பற்றும் எமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்குள் இருப்பதற்கு காரணம் எங்களுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த எங்களது மாவீரர்கள். அவர்களது தியாகம் பல்வேறு விதமான போராட்ட சூழலிலே அவர்கள் கொடுத்த அந்த ஏதாவது எங்கள் வாழ்க்கையை வைத்து செய்ய வேண்டும். என்னால் என்னுடைய வயதை ஒத்தவர்கள் அங்கு போராடி உயிரிழந்து மாவீரர்களாகின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய நான் என்ன செய்ய முடியும் என்று என்னை உத்வேகப்படுத்தியது போல எல்லோரையும் அந்த ஒரு பணிக்கு பொறுப்பானவர்களாக எங்களை வைத்துக்கொண்டு எங்களை செயல்படுத்திய வடிவம் எங்களது மாவீரர்கள் தியாகம். அந்த வகையிலே இதை ஒன்றாக இணைத்து இன்று வெற்றியாளர்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கனடிய மண்ணிலே நான் சொன்னது போல இது 16வது ஆண்டு. நான் இந்த நிகழ்ச்சிகள் போன்ற பொழுதெல்லாம் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை செய்கின்ற பெரும்பாலானவர்கள் தமிழ் மரபு திங்கள் தொடங்கிய பின்பு பிறந்த குழந்தைகள் என்று அதை செய்கின்றார்கள்.
அது அடுத்த சந்ததிக்கு இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் நாங்கள் யார் செய்தோம், எப்படி வந்தது என்பதை விட அவர்கள் அதை வைத்து என்ன செய்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்க போகிறது. அது அந்த வடிவத்தை பார்க்கின்ற பொழுது வெற்றின மக்கள் உங்களுக்கு தெரியும், எங்களை குழு வன்முறையை மையப்படுத்தி 90களிலும் 200களிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீதியில் போராட்டங்கள் நடத்துகின்றவர்களை ஒரு வீதிகளை குழப்பம் கொண்டு வருவர் மட்டும் சித்தரித்த தேசிய நில ஊடகங்கள் கொண்ட அந்த கருத்தை மாற்றி இன்று கேடா போஸ்ட், மெட்ரோலின்ஸ், பாடசாலைகள், வேலைத்தலங்கள் என்று எல்லா இடமும் தமிழர்களின் தொன்மை, தமிழர்களின் பங்களிப்பை எடுத்து சொல்வதற்கான ஒரு வடிவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது நிச்சயமாக எங்கள் அடுத்த சந்ததியை சுய மதிப்புள்ளவர்களாக, தன்னம்பிக்கை உள்ளவர்களாக கொண்டு வருவதற்கு கட்டாயமாக உதவும். ஒரு கருத்து இருக்கின்றது, நாங்கள் தமிழை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தமிழை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. உண்மையிலே நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக அமைகிறது, அடையாளம் ஒன்று முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களது தொடர்ச்சி, எங்களது வளர்ச்சி, எங்கள் பிள்ளைகள் வேலைகளிலோ பாடசாலைகளிலோ அல்லது வாழ்க்கையிலோ எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி அடைவதற்கு சுய மதிப்புள்ளவர்களாக வாழ்வதற்கும் ஒரு தலைமுறையாக நாங்கள் செய்த பங்களிப்பை தெரிகின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற அந்த மதிப்பு, தங்கள் மீது வருகின்ற மதிப்பு என்பதுதான் வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல போன்றதாக அந்த வழியிலே பல விடயங்களை செய்ய வேண்டும். நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த தமிழ் மரபு திங்கள் ஆரம்பித்தது சற்று தாமதமாக என்றால் விடுமுறை காலம் முடிகின்ற பொழுது 8ஆம் 9ஆம் தேதி ஆரம்பித்து விட்டாவே இந்த கடைசி 2 வார இறுதி நாட்களும் நிறையவே நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதனால் அந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய தமிழ் விழாக்களை நடைபெறுவதனால் இங்கிருந்து சுருக்கமாக வந்துவிட்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு இங்கே பலர் முன்னோடிகளாக நான் இப்போ டுரம் தமிழ் அசோசியேஷனின் 25வது ஆண்டு விழா தமிழ் மரபு திங்கள் வந்து வருகின்றேன். ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பயணித்த ஒரு அமைப்பு. பிக்கரின் முதலாக தமிழ் மரபு திங்களை ஏற்றுக்கொள்கின்றது பயணித்தவர். இங்கு பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர் இருக்கின்றார். அவர் முதலாக பாடசாலைகளிலே நாங்கள் இப்பொழுது எல்லா பாடசாலைகள் அவர் தமிழ் படிக்கின்ற பாடசாலைகள் மூலமாக அங்கு தமிழ் அவர் பணியாற்றுகின்ற குடியமர்வு பணியாற்று மூலமாக அங்கு பாடசாலைகள் எடுத்துள்ளார். ராஜ்குமார் குணரட்னம் அவர் இருக்கின்றார். தமிழ் விழா முதலாக இது 16வது ஆண்டு முதலாக நடந்த தமிழ் விழாவுக்கு தலைமை தாங்கி அதை எடுத்து சென்றோம். அப்படி பலரின் கடின உழைப்பினால் இன்று நாங்கள் இங்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆனால் செய்ய வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. உங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்துக் கொண்டுதான் நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆவணப்படுத்துதல், பல்வேறு விதமான ஆய்வுகள், கட்டுரைகள், காணொலிகள் போன்றவை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களை போன்ற தமிழ் கற்றும் அதே நேரத்தில் நிறையவே அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் ஒவ்வொரு துறை சார் உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி சார்ந்த, தமிழ் வரலாறு சார்ந்த விடயங்களை ஆவணப்படுத்துவதற்கும் இளம் சந்ததியோடு சேர்ந்து சில நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை அவர்களுக்கு செல்லக்கூடிய மொழி வழியிலே கொண்டு செல்வதற்கான பல வடிவங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் இல்லாவிட்டால் நாங்கள் பரதநாட்டியம் முக்கியம்தான், பாட்டு முக்கியம்தான், அதோடு மட்டும் ஒவ்வொரு வருடம் போக முடியாது. இந்த ஒவ்வொரு வருடம் இவரிடம் கேட்கக்கூடிய தலைவர் இருக்கின்றார். ஒரு 10 பேர் கொண்ட குழு உருவாக்கி கவிஞர்கள் கவிதை எவ்வாறு வளர்ந்து வந்திருக்கின்றது, வரலாற்று ரீதியாக எங்கள் கவிஞர்களில் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாரதியார் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது முக்கியம்தான். அதை விட வேறு யார் இருக்கின்றார் என்று கேட்டால் சில வழியில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஈழத்து கவிஞர் எங்கள் போராட்ட வரலாறு என்பது எங்கள் வரலாறு. அதை சில வழிகளை தவிர்ப்பதற்கு சில முயற்சிக்கலாம். ஆனால் எங்களது போராட்ட கால கலை வடிவங்கள் எவ்வாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற போராட்ட பாடல்களை எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டு சில வழிகளிலே நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு கொண்டு போக முடியும். காசியானந்தன், புதுவை போன்றவர்களின் கவிதைகள் பாடல்களை எவ்வாறு உணர்வுபூர்வமாக பயிர முடியும் என்று விடயங்களை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பணி இருக்கின்றது. எனக்கு அதற்கு உதவுவதற்கும் வழி இருக்கின்றது. ஆகவே ஏதாவது ஒரு திட்டத்தை எடுத்து தமிழ் மரபு திங்கள் ஒரு மாதத்தோடு முடிந்துவிடக்கூடாது. அடுத்த தமிழ் மரபு திங்கள் வருகின்ற பொழுது ஒரு 50 கவிஞர்களை பற்றியோ அல்லது 20 தமிழீழ தேசிய பாடல்களையோ மொழிபெயர்த்தோ அதை விவரணமாகவோ அதை செய்வதற்கு உங்களது ஆதரவு தேவை. அதற்கு உங்களோட பயணிப்பதற்கு இளைஞர்களை இணைத்துக் கொள்ள நான் உருவாக்கக்கூடியதாக இருக்க வந்தது. அவை அப்படியான பணிகளை செய்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையலாம். இதை பகிர்ந்து கூட கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடியதே ஆஸ்திரேலியா கொடுக்கலாம், எல்லாம் தமிழர்கள் தானே. அப்படி என்று அவர்கள் செய்வதோடு இங்கே வரலாம். அவர் அந்த தொடர்பாடு மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ் மரபு திங்கள் வாழ்த்துக்கள் கூறி கவிஞர்கள் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.